யோவான் 21வது அதிகாரத்துல பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து தன்னுடைய பழைய தொழிலாகிய மீன் பிடிக்க போயிடுறாரு. இந்த பேதுரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருஷம் கூடவே இருந்த பிரதான சீஷன். அது மாத்திரமல்ல, இவருடைய ஃபியூச்சரை பார்க்கும்போது இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா 3000 பேர் 5000 பேர் ஒரே மீட்டிங்ல ரட்சிக்கப்படுவாங்க. இவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர். இவருடைய நிழல் பட்டா போதும் வியாதி சுகமாகும் என்று அநேகர் காத்திருந்தாங்க. அது மாத்திரமல்ல, இவர்கிட்ட போய் பேசினா செத்து போயிடுவாங்க. இப்படி வல்லமையா ஊழியம் செய்ய போகிற இவருக்கு இந்த இடத்துல தன்னுடைய எதிர்காலம் புரியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்த பிறகு பேதுருவிட்ட வந்து பேசும்போது, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாய் என்று 3 முறை கேட்கிறாரு. அப்போ பேதுரு 3வது முறை சொல்லும் போது அழுது கண்ணீர் விட்டு, ஆமாண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிவீர், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, பேதுருக்கு ஒரு ஓவர் கான்பிடன்ட் இருந்துச்சு. உங்க கூட இருக்கிற எல்லாரும் மறுதளிச்சாலும் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னவர் தான் இவர். அந்த ஓவர் கான்பிடன்ட உடைக்கணும்னு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேதுரு கிட்ட பேசுறாரு. என்னன்னா, நம்முடைய ஓவர் கான்பிடன்ட்னால நம்ம எதையுமே செய்ய முடியாது. நாம ஆண்டவரிடத்துல அன்பு கூறும்போதுதான் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இததான் இங்க பேதுருக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் புரியல அப்படின்னா, தயவு செய்து ஆண்டவரிடத்துல அன்பு கூறுங்க. அவர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வார்.